ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை நன்கு வணங்கிக் கொண்டு இன்றைய ஆன்மீக நற்சிந்தனையிலே நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு விஷயம், இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்கின்றோம் அல்லவா? இந்த அபிஷேகங்களால் என்ன பலன்? இந்த அபிஷேகங்கள் நமக்கு என்ன விதமான பலன்களை தருகின்றது? அபிஷேகம் எதற்காக செய்கின்றோம்? இதையெல்லாம் தான் இந்த ஆன்மீக சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மனதுக்கு சற்று சோர்வாக இருக்கும்போது கோவிலுக்கு செல்லும்போது மனம் அமைதியாகின்றது. கோவிலுக்கு சென்று வெறுமே தரிசனம் மட்டும் செய்யாமல் இந்த அபிஷேக நேரத்திலே சென்று இறைவனுடைய அபிஷேகங்களை நாம் காணும்போது மனமானது ஒன்றி இறைவனோடு கலந்து விடுகின்றது. அப்போது நம்முடைய கண்களிலே இருந்து தானாக கண்ணீர் பெருகி வரும். இந்த அனுபவம் நம் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவமானது அற்புதமான ஒரு அனுபவம், நம்மை நாம அறிய வைக்கின்ற அனுபவம். இந்த அனுபவம் இது அனுதினமும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற அற்புதமான அனுபவம். சரி, இந்த அபிஷேகங்கள் என்னென்ன அபிஷேகங்கள் செய்தால் அது என்ன விதமான பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். இறைவனுக்கு மிகவும் பிடித்த அபிஷேகங்கள் இவையெல்லாம். இவற்றை செய்தால் இறைவன் மனம் குளிர்கின்றார். குறிப்பாக முதலாவது, எல்லோரிடமும் தூய்மையான எண்ணத்தோடு பழகுவேன் என்கின்ற எண்ணத்தை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாலபிஷேகத்தை செய்ய வேண்டும். மனம் தூய்மையாகும். பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் நம்முடைய மனமானது தூய்மை அடையும். அதேபோல் யாருடைய மனதையும் நான் புண்படுத்த மாட்டேன். மற்றவர்களுக்கு முடிந்தால் அவர்களுக்கு குளிர்ச்சி தருகின்ற வகையிலே நான் பேசுவேனே அல்லாமல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி போன்ற மொழிகளை பேசுவேனே தவிர காய் போன்ற கடும் சொற்களை வீச மாட்டேன் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நாம் பெறுவதற்கு இளநீராலே அபிஷேகம் செய்ய வேண்டும் சுவாமிக்கு. பால் முடிந்தது, இளநீர் முடிந்தது. அதேபோல் எல்லோரிடமும் இனிமையாக இருப்பேன், அவர்களுடைய சந்தோஷப்படும்படி பேசுவேன், நடந்து கொள்வேன் என்பதற்காக தேனாலே அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் ஒரு பலன், தேனால் அபிஷேகம் செய்தால் அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்திலே நல்ல குரல் வளம் இருக்கும். நல்ல ஒரு பாடகனாக, இசைக்கலைஞனாக பரிமளிப்பார்கள். அதேபோல் எப்போதும் நற்குணங்களையே மற்றவர்களுக்கு சொல்லுவேன், மறந்தும் தீயதை பேச மாட்டேன் என்று நினைப்பவர்களுக்கு, அந்த குணம் உயர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பன்னீர் அபிஷேகத்தை செய்ய வேண்டும். நினைப்பவர்கள் பன்னீராலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பன்னீராலே அபிஷேகம் செய்தால் எல்லோரிடமும் நல்ல பெயர் கிடைக்கும். அதேபோல் இந்த உடல் நிலையற்றது, மாயை, இதை நான் பெருந்தன்மையோடு ஏற்கின்றேன் என, இந்த உடலானது மாயை, மாயா உலகம் இதுவே என புரிந்து கொள்வதற்கு இறைவனுக்கு திருநீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். திருநீரால் அபிஷேகம் செய்தால் இந்த உலகமானது மாயை என்கின்ற அந்த மாய பிம்பம் நமக்கு விலகும். மரணிக்கும் போது வருந்தாமல் மரணத்தை ஏற்றுக்கொள்வோம். அதேபோல் எப்போதும் மங்களகரமான வார்த்தைகளையே பேசுவேன், அமங்கலமாக பேச மாட்டேன் என்கின்ற அந்த மனோதிடத்துக்கு, அந்த மனோதிடம் பெறுவதற்கு மஞ்சளாலே அபிஷேகம் செய்ய வேண்டும் இறைவனுக்கு. மஞ்சளாலே அபிஷேகம் செய்தால் நமக்கு நல்ல திட மனது ஏற்படும். அதேபோல் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய புகழை மட்டுமே பாடுவேன் என்கின்ற அந்த சத்தியத்திற்கு சந்தனத்தாலே அபிஷேகம் செய்ய வேண்டும். தொடர்ந்து
செல்கின்ற இடமெல்லாம் உன்னுடைய சேவையை நான் செய்வேன் என்று இறைவனுக்கு உறுதி கூறுகின்ற வழியிலே நாம் செய்யக்கூடிய அபிஷேகமானது ஜவ்வாது அபிஷேகமாகும். இந்த ஜவ்வாது போட்டவர்கள் அருகிலே வந்தால் எப்படி இருக்கும்? கம 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 என்று இருக்கும். அப்படியே அவ்வளவு அந்த இடமே சுகந்தமாக இருக்கும். அதுபோல ஜவ்வாதால் அபிஷேகம் செய்ய நம்முடைய இருக்கை என்பது எல்லோருக்கும் பிடித்தமானதாக மாறும். அதேபோல் அனைவரோடும் புனிதமாக இணைந்து சென்று இந்த பிறவி பயணத்தை முடிப்பேன் என்பதற்கு நீராலே அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த அபிஷேகம்தான் இறைவனுக்கு உண்மையிலேயே மிகவும் பிடித்தமானதொரு நைவேத்தியம் அபிஷேகம் ஆகும். மற்றவையெல்லாம் நம்முடைய மனது திருப்திக்காக செய்யப்படுகின்ற அபிஷேகங்களே அன்றி இறைவன் எனக்கு நீ பாலும் தேனும் பஞ்சாமிர்தமும் கொடு என்று எந்த இறைவனும் கேட்கவில்லை. ஆனால் அவற்றை நாம் இறைவனுக்கு முழு மனதோடு வழங்குகின்றோம். எதற்காக வழங்குகின்றோம்? இறைவன் நமக்கு துணை இருப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இவற்றை நாம் இறைவனுக்கு வழங்குகின்றோம். அந்த இறை அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.